ஆன இனிய வணக்கங்கள். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனின் திருவடி கமல மலர்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க ஜோதிடம் பார்க்கலாம். பழைய நபர்கள் புதிய நபர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வருக 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 என வரவேற்கிறேன். இன்றைக்கு கோபத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். கோபம் எங்கிருந்து வருகிறது? இந்த கோபம் எப்படி வருகிறது? இந்த கோபத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிறது? அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ அதற்கு உதாரணமான ஒரு 2 விளக்கங்கள். அதாவது ஒரு ட்ரெயினில் ஒரு 2 பையங்களோட ஒரு தகப்பனார் பயணம் செய்கிறார். அவருக்கு அருகாமையில் ஒருத்தர் அமர்ந்திருக்கிறார். அவங்க ஃபேமிலியோடு அமர்ந்திருக்காங்க. இவர் அந்த 2 பையனோட பயணம் செஞ்சு அவர் பக்கத்தில் அமர்ந்திருக்கார். ஆனால் இந்த பையங்களும் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. அந்த பெட்டிக்கு தான் வராங்க, இந்த பெட்டிக்கு தான் வராங்க, அங்கிட்டு ஓடுறாங்க, இங்கிட்டு ஓடுறாங்க, எரிச்சலாக பண்ணுறாங்க. இந்த பக்கத்தில் அமர்ந்திருக்கிற ஃபேமிலியோடு அமர்ந்திருக்கிற ஒரு நபருக்கு கோபம் பயங்கரமாக வருது. என்ன இப்படி ஓடுறாங்க, சேட்டை பண்ணுறாங்களே, நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்காங்களே. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, கோவப்படுறாரு. கோவப்பட்டவுடனே அந்த அந்த நபர்கிட்ட சொல்கிறார், கேட்கலாமா அப்படின்னு தோணுது அவருக்கு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க, சரி சின்ன பையங்க தானே விளையாண்டு போகிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கேட்காம அவர் போகிறாரு. அவர் போயிட்டு அந்த நபரை என்ன கேட்கலாம் அப்படிங்கிறத போகிறாரு. சரி, அதுக்கு முன்னே இன்னொரு விளக்கத்தையும் சொல்லிவிட்டு இதுக்கான இதை சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொருத்தர் தியான நிலையில் இருக்கலாம் அப்படிங்கிற வேண்டி ஒரு ஊருக்குள்ளே ஒரு இடத்துல போய் அமர்றாரு. அங்கே போனால் ஒரே கசகசப்பு, சத்தங்கள், டிஸ்டர்ப்பு. அப்புறம் என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, இதை விட்டுட்டு சரி கடலுக்கரையோரம் போகலாம் அப்படின்னா கரையோரம் போனால் அங்கே ஒரே ஆர்ப்பாட்டங்கள், அங்கேயும் அமைதி இல்லை. சரி இப்போ கடலுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு அனுக்குள்ளே ஒரு படகு எடுத்துகிட்டு நடு கடலில் போய்கிட்டு உட்காந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சரி அங்கேயாவது போய் அமைதியாக இருக்கலான்னு பார்த்தா யாருமே வர மாட்டாங்கன்னு பார்த்தா, ரொம்ப அமைதியாக இருக்கும்போது படகுலேருந்து பின்னாடி பார்த்தா டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. என்னடா இது, ஊருக்குள்ளே டிஸ்டர்ப்னு இருந்தோம், அங்கேயும் முடியலை. கரையில் இருப்போம்னு நினச்சா அங்கேயும் முடியலை. படகுல நடுக்கடல்லையும் இப்போ டிஸ்டர்பாக, நமக்கு இவ்வளோ சோதனையா. அப்புறம் பழையபடியாக அந்த அமைதியான நிலைமைக்கு இருந்திருக்காரு. பழையபடி டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. என்னடா இது மீண்டும் மீண்டும் சோதனையாக இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காரு. இப்படியே இருக்கையில் 3வது முறையும் டங்குன்னு சத்தம் கேட்டிருக்கு. கேட்டோன்னே இப்போ திரும்பி நல்லா வேண்டாம் அப்படின்னு ஒரு திரும்பி நல்லா கோவத்தோடு பார்த்துருக்காரு. திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு எம்டி படகு காற்றுக்கு அடித்து டங்குன்னு அடிச்சிருக்கு. அப்போ காரணம் என்ன, இவர் யாரையோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோவத்தை வருது. இனி சிந்திக்காமல் இருந்துக்கிட்டு கோபம் எங்கேருந்து வருது, நம்மக்கிட்ட இருந்து அந்த கோபம் வருது. சிந்திச்சிருந்தால் வருமா? அதே மாதிரி அந்த முதல்ல உள்ளதுக்கு விட என்னென்னா, இந்த பையங்க 2 பேர் சேட்டை பண்ணுறதை கேட்டு அவர் போய் கேட்குறாரு. கேட்டோன்னே அந்த தகப்பனார் சொல்கிறாரு, ஐயா உங்களுடைய கோபதாபங்கள்லாம் எனக்கு தெரியுது. என்னுடைய பையங்களை நான் கண்டிஷன் பண்ணாமல் இருக்கிறது காரணம், அவங்க அம்மா இறந்து 1 மாதம்தான் ஆகுது. அவங்க ரிலாக்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு மாமியார் வீட்டில் கொண்டு விட போகிறேன். அதனால தான் நான் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே அமைதியாகிட்டார். யாரும் இந்த கோபமாக இருந்தவர் அப்படியே அமைதியாகி அவங்கள போய் கட்டி ஆராதனை பண்ணி தூக்கி, அவங்களை என்னடா வேணும் தம்பி அப்படின்னு ட்ரெயினில் இருக்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து அமைதியாக இருக்கார். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற கோபம், நமக்கு யாரெல்லாம் நம்மளை கோபப்படுத்துகிறார்களோ, யார் மேலெல்லாம் கோபம் வருகிறதோ, அது நம்மளுடைய உள்ளத்திலிருந்து உதயமாகிறது என்பதை நினைத்திருந்தீர்கள் என்றால் அமைதிக்கு நாம் ஆளாகி விடுவோம். அனைவரும் அமைதியாக இருப்போம், ஆனந்தமாக இருப்போம். வாழ்க வளமுடன். வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.